அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் கைதுக்கு பயந்து அமெரிக்கா ஓடிய உதயநிதி ஸ்டாலின், சுற்றி வளைத்த போலீஸார், இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. இப்போ சென்னையில் பெரும் பரபரப்பை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கு. பரபரப்பை பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படுத்தியிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை குறைவாக ஏற்பட்டதாக பார்த்தீங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வராரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியே இருந்துச்சு. இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா விசாரணைகள் உட்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்கா பயணம், சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் திமுக ஒரு மிகப்பெரிய நாடகம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு இப்போ நடந்திருக்கு. இந்த நிலையில் தான் அதிரடியாக இப்போ பாலியல் விவகாரத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஞானேசர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மகளிர் ஆணையம் அதிரடியாக 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க. இந்த தண்டனை அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் உதயநிதியுடைய கதை முடிய போகுது. இதனால் அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் இப்போ பாலியல் தொந்தரவின் அடிப்படையில் மாணவி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதே மாதிரி குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசாருடைய வீட்டிலும் தகுந்த ஆதாரங்கள் சீக்கிரிக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக அண்ணாமலை அவர்களும் 10வதுக்கு இறங்கியிருக்காரு. நிறைய வீடியோக்கள்லாம் வெளியிட்டு இருக்காரு. இந்த நிலையில் உதயநிதியுடைய கதை முடிய போகுது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு 2 நாட்களுக்கு முன்னாடி பெரும் காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது. அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வர்றார் அப்படின்ற மாதிரி. அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாயிருந்துச்சு. இது உண்மைதான். இருந்தாலுமே அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்று காலை பார்த்தீங்கன்னா அதிரடியாக நீதிமன்றம் போட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னா உத்தரவு போட்டிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக அமலாக்கத்துறையிலிருந்து சரணடையாத உதயநிதி ஸ்டாலின் இப்போ பார்த்தீங்கன்னா தேடும்போது இப்போ அதிரடியாக அமெரிக்கா சென்றிருக்காரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் இருக்குது. இந்த நிலையில் தான் அமெரிக்க போலீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி வளைக்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கொண்டு வர போகிறதாக இப்போ தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலின் செய்ய போவதை செய்தது ஒரு மிகப்பெரிய தவறாகவே இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.